வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ணா பல்கலை மாணவி வழக்கில் யார் அந்த சாருன்னு எதிர்க்கட்சிக்காரங்க கேட்டுக்கிட்டு இருந்த நிலையில, கூடிய விரைவில் அந்த சார் யாருன்னு தெரிந்துவிடும். அந்த மாணவி முதல் தகவல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க. சார்னு ஒருத்தர் இருக்காரு. ஞானசேகர் மட்டும் இல்ல, சார்னு ஒருத்தனும் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழுவிடம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஞானசேகரன் அந்த சாருடன் பேசியது உண்மை. ஞானசேகரன் செல்போன்ல பேசினான். நான் மிரட்டிவிட்டு வந்துடுறேன்னு அந்த சாரிடம் ஞானசேகரன் சொன்னது உண்மை. பலமுறை என்னை ஞானசேகரன் என்னிடம் அந்த சார்கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும்னு என்னை வற்புறுத்தினான் என்று மாணவி தன்னுடைய வாக்குமூலத்தை சிறப்பு விசாரணை குழுவிடம் சொல்லியிருக்கிறார். காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா, ஞானசேகரனோட செல்போன் ஏரோப்ளேன் மோட்ல இருந்திருக்குன்னு சொன்னாங்க. அந்த சாருன்னு அப்படி யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. எல்லோரும் அழுத்தம் கொடுத்த பிறகு விசாரிச்சுக்கிட்டு இருப்பதாக சொன்னாங்க. ஞானசேகரன் 2 செல்போன் கூட வச்சிருந்திருக்கலாம். இன்னொரு செல்போன்ல அவன் அந்த சார்கிட்ட பேசியிருந்திருக்கலாம். செல்போன் டவரை வச்சே இப்பெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்களே, அந்த மாதிரி சுலபமா கண்டுபிடிச்சிடலாமே. நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவை நாம பாராட்டணும். காவல்துறையின் விசாரணை அறிக்கை முன்னுக்கு பின் முரணாக இருப்பதை உணர்ந்த நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. அந்த குழுவிடம் அந்த முதல் தகவல் அறிக்கையில் அந்த மாணவி என்ன சொன்னாங்களோ அப்படியே சொல்லியிருக்காங்க. இந்த ஞானசேகரன் பெண்களிடம் மட்டும் குற்றம் செய்பவன் இல்லை, எல்லா குற்றங்களும் செய்துகிட்டு இருந்திருக்கான். ஆள் கடத்தி பணம் பறிக்கிறது, ஆள் இல்லாத வீட்டுல பணம் நகை கொள்ளையடிப்பது, இது போன்ற பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு இருந்திருக்கான். அவன் செல்போனில் நிறைய ஆபாச படங்கள் இருந்திருக்குன்னு, இன்னும் நிறைய பெண்கள் இவனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. இவன் கொள்ளையடிச்ச பணத்துல 3 ஏக்கர் நிலத்துல பண்ணை வீடு கட்டி வச்சிருக்கான்னு சொல்றாங்க. பேருக்கு பிரியாணி கடைன்னு பேரை வச்சுக்கிட்டு சட்டத்துக்கு புறம்பான குற்றங்களை செய்துகிட்டு இருந்திருக்கான். கொள்ளையடிச்சிட்டு கொஞ்ச நாட்களுக்கு அவன் வாங்கின அந்த பண்ணை வீட்டுல தங்கிடுவான்னு சொல்லப்படுது. பாதிக்கப்பட்ட மாணவி புகார் கொடுத்ததால் தான் இவனை பத்தி இவ்வளவு தகவல்கள் வெளிவந்தது. இந்த மாணவி பயந்துகிட்டு புகார் கொடுக்காமல் இருந்திருந்தால் இவனால் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருந்திருப்பாங்க. இன்னும் எத்தனை வீட்டுல இவன் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அடுத்த தேர்தலில் இவன் எம்எல்ஏவாக ஆகியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை அரசியலாக்கப்படுவதாக திமுக கட்சிக்காரங்க சொல்றாங்க. இன்று கனிமொழி அவர்களும் அதேதான் சொல்கிறார். கனிமொழி அவர்கள் கடந்த காலத்தை மறந்து விட்டார்கள் போல இருக்கு. கடந்த ஆட்சியில் எல்லா பிரச்சனைகளுக்கும் இவங்களும் குரல் கொடுத்தவங்க தான். இந்த பிரச்சனைக்கு அரசியல்வாதிங்க மட்டும் குரல் கொடுக்கல, பொதுமக்களும் இந்த பிரச்சனையை பத்தி பேசுறாங்க. அதனால இது அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி திசை திருப்பாம அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த சாருக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.